2-3 நாளாக பால் கொழுக்கட்டை சாப்பிடணும்னு தோண்டிட்டே இருந்ததா. சரி செல்வா எப்படி இருக்கு, கொஞ்சம் லேட்டாக தான் வண்டிக்கு போவா, இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு காலையிலேயே சுடுதண்ணி அடுப்பில் முன்னிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை இப்போலாம் பார்க்க முடியுது. சரி பால் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு மாவு எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் தான் இருந்தது. சரி இப்போதைக்கு ஓகே அப்படின்னு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, நான் கொழுக்கட்டைலாம் உருட்டி தண்ணியில் போட்டதுக்கு அப்புறமே முக்கால்வாசி கரைஞ்சு போயிருது. அதனால நான் இன்னைக்கு என்ன நினைச்சேனே தெரியல, பேசாம இட்லி சட்டியில வச்சு அவிச்சிட்டோம்னா அவிஞ்சிரும்ல, தண்ணியில போட்டதும் கரையாதுல அப்படின்னு இன்னைக்கு டிஃப்ரெண்டா செய்யறேன்னு செஞ்சுட்டு இருந்தேன். அவிச்சதுக்கு அப்புறம் தின்னு பார்த்தேன், இந்த டேஸ்ட் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பிள்ளைங்க கொண்டு வருவாங்க இந்த கொழுக்கட்டையும் தேங்காவும். ஏதோ சிவன் ராத்திரி அன்னைக்கு நைட்லாம் சாமி கும்பிட்டுட்டு இது செய்வோம், இந்த பாய்ஸ் கூட கண்ணை மூடிட்டு திங்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த கொழுக்கட்டை டேஸ்ட் அப்படியே இருந்தது. நான் எப்போது மாதிரி செஞ்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி இனிப்பு வேற நிறைய போட்டாச்சு, சரியான இனிப்பாக இருந்தது. செல்வா என்னமோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதனால எனக்கு ஓகே. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் சதகத்துல்லா, சசிகரன், அபி, கோபால் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியாக இருக்க. பாய் பாய்.